Assalamu alaikum. Hi friends, welcome to Safina Safila. Ramadan day 15. சஹர் டு இஃப்தார் vlog பார்க்கலாமா? சஹருக்கு க்ரீமி சிக்கன் தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு மாமி வீட்டில் நோம்பு திறக்க கூப்பிட்டுருந்தா அங்கே தான் போகிறோம். நான் உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஹருக்கு க்ரீமி சிக்கன் தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 6 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பு 5, முந்திரி பருப்பு 5 போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பாதி லெமன் பிழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்து 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா சிக்கனோடு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு அரை கப் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான க்ரீமி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் சேர்க்காம, மசாலா சேர்க்காம இந்த மசாலா போட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஹருக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், க்ரீமி சிக்கன், சிக்கன் 65 இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டுட்டு நியத்து வச்சோம். இஃப்தாருக்கு மாமி வீட்டில் தான் நோம்பு திறக்க போகிறோம். அதுக்கு போண்டா சுட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் மாமி வீட்டுக்கு போயாச்சு. மாமி வீட்டில் தான் இப்போ நோம்பு திறக்க போகிறோம். எங்கள் எல்லாரையும் நோம்பு திறக்க வர சொல்லியிருந்தா. எங்கள் அம்மா, தங்கச்சி, பிள்ளைகளோ எல்லாரும் வந்திருந்தோம். ஜாலூர், முர்த்தபா, இடியப்பம், சிக்கன் குழம்பு, வட்டலப்பம், கடப்பாசி, கஸ்டர்ட் கஞ்சி, நோம்பு கஞ்சி, லெமன் ஜூஸ் இதுதான் இன்றைக்கி எங்கள் மாமி வீட்டு இஃப்தார் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நோம்பு திறக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து நோம்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மஹரிப் தொழுகிறதுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மஹரிப் தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு மாமி பெருநாக்கு ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தா. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு. குட்டி ஸ்கூல் ட்ரெஸ்ஸும் செம்மையாக இருந்துச்சு. மாமி வீட்டில் இந்த கொலை விளக்கு வாங்கியிருக்கா. சூப்பராக கலராக மாறும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.